இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து இந்த சிறப்பாக இன்றைக்கி சிறப்பு கோமாதா பூஜைங்கிறதுனால, ஏன்னா நாளைக்கு தான் நிகழும். இன்றைக்கி வேல் இங்கேருந்து புறப்பாடுக்கு தயாராக இருக்கிற நிலையில் வந்து இது சிறப்பு கோமாதா பூஜையாக வச்சுருக்கு. எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற நிகழ்வுக்காக. அதனால் திதியை வந்து இறைவன்கிட்ட கேட்டு கொஞ்சம் நீட்டிச்சுக்கிடுவோம். அதாவது கால நேரங்கள் இருக்கிறதுனால, ஏற்கனவே இந்த சபையோட ஆற்றல் உங்களுக்கு தெரியும். திதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். திதியை மாற்றி அருள ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத புதையல் வழியாக அண்ட சராசரத்தை பேரண்டத்தை ஆளுகின்ற பெருஞ்சபையை வடிவமைத்த அமர்ந்த தலைமை மாமுனியை அழைக்கிறோம். ஓம் அகதீஷாய நமக. லோக நிலைகளின் திதி நிலைதனை தன் சரீர நிலையாக மாற்றி நிற்கின்ற அற்புத மாற்ற நிகழ்வெனில் அது யுகமாற்ற நிகழ்வென்று உலகோர் அறிகின்ற அற்புத அகத்திய சபை ஒன்றில் அமர்ந்திருக்கும் ஆசானுக்குள் அமரும் அத்துணை திக்கிலிருந்து வருகின்ற பேராற்றல்களின் நிலைகளுக்குள் இருந்து அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். நீர் கோமாதா பூஜை நிகழ்த்தும் நேரம் பிரம்ம முகூர்த்த வேலை என்று அருளி மகிழ்கின்றோம் அகத்தியன். விஸ்வமித்ரா மகரிஷி ஆசி சொல்லட்டும். விஸ்வமித்ரா மகரிஷிட்டே ஆசி கேட்போம். ஓம் அகதீஷாய நமக. விஸ்வமித்ரா மகரிஷியே நமோ நமக. சிவ வாழை சித்த சபையை நோக்கிய பயணத்தை நீண்ட நெடு நேரத்திற்கு முன்னதாகவே, நேரம் என்ற உரைக்கும் தருவாயிலே காலங்களுக்கு முன்னதாகவே தொடங்கி இங்கு வந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரையும், மேலோக வாசிகள் மட்டும் அல்லாது இகலோக வாசிகளையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். அகத்தியன் பாதத்தில் இருந்து விஸ்வாமித்ரன். இந்நிகழ்வுகள் எல்லாம் ஏதோ நேற்று தொடங்கி இன்று நடக்கும் நிகழ்வுகள் அல்ல. யுகங்களாக நடந்தேறி கொண்டிருக்கும் நிகழ்வுகளை அனைவரும் காண வேண்டும் என்ற ஒரே நிலைக்காக இன்று அனைவர் கண்களுக்கு முன்னும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் வாழைச்சித்தர் என்பதை மனதிலே நிறுத்தி, இங்கு நடப்பவை எல்லாம் ஏதோ நிகழ்வுகள் அல்ல, இவை எல்லாமே நிகழ்வுகள் என்ற நினைவிலே ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு நிகழ்வையும் கூர்ந்து கவனித்து பார்த்தால் இந்நிகழ்வுகள் எதற்காக நடக்கிறது, ஏன் திதி இப்பொழுது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, இத்திதிகளையெல்லாம் நீட்டிக்கும் வல்லமை வாழைச்சித்தருக்கு உண்டோ என்போர் மனதிலே ஏந்தி நின்றோர் அனைவருக்கும் தெளிய வைக்கவே இத்திதியை நீட்டிருக்கிறார் அகத்தியர் என்பதையும் உணர்த்துகிறேன். இன்று நீட்டவில்லை, இது யுகங்களாகவே அகத்திய பெருமானாலும் வாழைச்சித்தராலும் தனக்கு வேண்டிய சித்தர்களுக்காகவும் சித்த சபைக்காகவும் உடன் உரை உள்ளவர்களுக்காகவும் நீட்டிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்நிகழ்விலே இந்நிகழ்வும் ஒன்று சேர்ந்து இன்று இச்சிறப்பு கோமாதா பூஜையானது அனைத்து லோக மாதாக்களுடனும் நிகழவிருக்கிறது என்பதையும் சத்சங்க நிகழ்வின் தொடக்கமாக கூறி வாழ்த்தி அமர்கிறேன். விஸ்வாமித்ரன். விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக. அருள் இறைவேல் பகிர்வு விழாவினுடைய முன்னோட்ட முதல் நிகழ்வாய் நிகழ்த்தும் இவ்வேளைதனில் சித்தனிட்ட இவ் இருக்கையில் வந்து அமர்ந்திருப்பவன் எம் கன்னிமூல ஆணைமுகன் என்று உரைக்கிறான். அமர்ந்து ஆற்றலாக அற்புத ஆசிகள் முதலாசியாய் வழங்கும் அவ்வையின் நிலைக்குள் இருந்து அற்புதமாக வழங்கி மகிழ்கின்றான் ஆணைமுகன் என்று அகத்தியன் உரைக்கின்றான். என் சபை தேடி எம் சீடன் சபை தேடி எம் சித்தன் சபை தேடி உங்கள் சித்தன் சபை தேடி உங்கள் வாழும் குருவின் ஆசானுடைய சபை தேடி வந்த எம் செல்வங்களே, எம் சீடர்களே, இகலோகத்திலே பரலோகமதை உலகிற்கு பறைசாற்றுகின்ற அற்புத அறுமுக படை வீரர்களே, யுகமாற்ற நிகழ்வின் சேனைகளே, வரவேற்று மகிழ்கின்றோம். இடங்கட்டு நிகழ்வு நிலை பூஜை.
மகாவாழை சித்தன் நமக மகாவாழை சித்தன் நமக மகாவாழை சித்தன் நமக ஓம் சரவண பவாய சரவண பவாய சரவண பவாய சரவண பவாய சரவண பவாய சரவண பவாய ஓம் சரவண பவாய ஓம் சரவண பவாய 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 சிவமகாவாழை சித்த நமக மகாவாழை சித்தன் 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 நமக சரவண பவாய ஓம் சரவண பவாய சரவண பவாய ஓம் சரவண பவாய கஞ்சனுக்கு கடம்பனுக்கு வேலனுக்கு குமரனுக்கு அஞ்சில் ஆண்டவனுக்கு அரோகரா அகத்தியனுக்கு அகத்தியனுக்கு மகா வாழை சித்தனுக்கு மகா வாழை சித்தனுக்கு மகா வாழை சித்தனுக்கு பிரபஞ்ச சபைக்கு பிரபஞ்ச சபைக்கு பிரபஞ்ச சபைக்கு அரவணனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு அப்பனுக்கு வேலனுக்கு குமரனுக்கு ஆண்டவனுக்கு பக்கத்து முக்கோடி தேவர்களுக்கு யோகரா 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 வேலுக்கு வேலுக்கு ஆனவேலுக்கு வீரவேலுக்கு பஞ்சவேலுக்கு தர்மயுக வேலுக்கு கலியை தகர்த்த வந்த வேலுக்கு கலியை தகர்த்த வந்த வேலுக்கு யோகரா 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 யோகரா
பட்டன் இருக்குல்ல
போற்றி குரலே போற்றி ஆதி இறை நூலே போற்றி ஆதி சிவசூட்சம நூலே போற்றி வாழும் அகத்தியனே போற்றி வாழும் அகத்தியனே போற்றி அகத்தியத்தை வாழ்விப்பவனே போற்றி அகத்தியத்திற்குள் வாழ்ந்தவனே போற்றி அகத்தியமாய் வளர்ந்தவனே போற்றி அகத்தியனை வழங்கியவனே போற்றி அகத்தியனாய் வளம் வர வைப்பவனே போற்றி சீடர்களின் அகத்திற்குள் வாழ்பவனே போற்றி சீடர்களின் அகத்தை அறுப்பவனே போற்றி மானிடர் அகங்காரத்தை வேறறுப்பவனே போற்றி அகநிலையை சுட்டி காட்டுபவனே போற்றி அக சிவத்தை சுட்டி காட்டுபவனே போற்றி அக சிவத்தை வாழ்விப்பவனே போற்றி சிவத்தை எழவைப்பவனே போற்றி சிவமாய் எழுந்தவனே போற்றி வாழும் இறைமகா குருவே போற்றி அஞ்ஞானம் வாழும் குருவே போற்றி வாழை தேவியின் மைந்தனே போற்றி வாழை நிலையாய் வளம் வருபவனே போற்றி வாழை தேவியாய் வார்த்தெடுக்கப்பட்டவனே போற்றி வாழை தேவியாய் வளர்த்தவனே போற்றி வாழை நிலையாய் வளர்ந்தவனே போற்றி வாழை நிலையை வாழ்விப்பவனே போற்றி சீடர்களின் அகத்தை அறுப்பவனே போற்றி சீடர்களின் இல்லங்களில் வாழ்பவனே போற்றி சபை வழங்குபவனே போற்றி இல்லாதோருக்கு அருள்பவனே போற்றி இல்லாத நிலைதனை சுட்டிக்காட்டுபவனே போற்றி இருக்கும் நிலையை வேறறுப்பவனே போற்றி இருக்கும் அகத்தை வேறறுப்பவனே போற்றி ஆளும் தன்மையே போற்றி ஆளும் வடிவமே போற்றி ஆளுமையை கற்றுக் கொடுப்பவனே போற்றி அடி பணிவின் தன்மையே போற்றி சரணாகதியின் வடிவமே போற்றி சரணாகதியாய் வாழ்பவனே போற்றி அகத்தியனுக்குள் சரணடைந்தவனே போற்றி வாழும் குருவே போற்றி மண்டானம் ஜெயக்குமார் சீனிவாசா போற்றி மண்டானம் ஜெயக்குமார் சீனிவாசா போற்றி வாழும் அகத்தியன் ஜெயக்குமாரே போற்றி வாழும் அகத்தியன் சிவமகா வாழைச்சித்தனே போற்றி ஓம் சிவமே போற்றி ஓம் சிவமே போற்றி எம் சபையே போற்றி எம் சபையே போற்றி சிவ சபையே போற்றி பிரபஞ்சமே போற்றி பஞ்சபூதமே போற்றி ஆளும் தன்மையை தனக்குள் கொண்டவனே போற்றி வாழும் இறைமகா குருவே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் அகதீசாய நமः ஓம் அகதீஷாய நமக அகதீஷாய நமக அவங்களே ஓம் அகதீஷாய நமக அகதீஷாய நமக அகதீஷாய பலிவிடுங்க செண்டாமேளத்தை முன்னாடி போச்சுங்க செண்டாமேளம் பைய வரட்டும் ஓம் அகதீஷாய நமக அகதீஷாய நமக அகதீஷாய நமக மகதீஷாய நமக மகதீஷாய நமக மகதீஷாய நமக மகதீஷாய நமக மகதீஷாய நமக
Thank you.